இன்னைக்கு ஸ்டாக்ஸ்னா என்ன அப்படின்றது தான் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கம்பெனியில் உங்களோட பங்கு, அதுக்கு பேர் தான் ஸ்டாக். இப்போது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. பட் அந்த கம்பெனி ஆரம்பிக்க 10 லட்சம் தேவைப்படுது. பட் அவர்கிட்ட 5 லட்சம் தான் இருக்குது. அப்போது பேலன்ஸ் 5 லட்சத்தை திரட்ட என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அவருக்கு ஒரு 3 வழி கிடைக்குது. அதில் முதல் வழி பேங்க்ல கடன் வாங்குறது. செகண்ட் ஒன், அவர் ஃப்ரெண்ட்கிட்ட பேலன்ஸ் 5 லேக்ஸை இன்வெஸ்ட் பண்ணு, பார்ட்னர் ஆகி பிஸ்னஸ் ரன் பண்ணலான்னு சொல்றது. அப்படின்னா இப்போ பிஸ்னஸில் வர ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டையுமே இந்த 2 பேருக்கும் பங்கு இருக்கும். மூணாவது வழி என்னன்னா, அதுதான் ஷேர் மார்க்கெட். அவர்கிட்ட 5 லட்சம் இருக்கு, இன்னும் 5 லட்சம் தேவைப்படுது. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, தனது கம்பெனியை 100 பங்கா பிரிக்கிறாரு. ஒரு பங்கு, அதாவது ஒரு ஸ்டாக் வேல்யூ 100 ரூபான்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு 50 பங்கை அவர் வச்சுக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட 5 லட்சம் இருக்கு. ஸோ அந்த வேல்யூக்கு உள்ள ஸ்டாக்ஸை அவர் வச்சுக்கிறாரு. பேலன்ஸ் 5 லட்சம் தேவைப்படுது. ஸோ 5000 ஷேர்ஸ் இன்று 100ன்னு அவர் ஸ்டாக் மார்க்கெட்ல 5000 ஷேர்ஸை சேல் பண்றாரு. இதை வாங்குற எல்லாருமே இப்போ அந்த கம்பெனியோட பங்குதாரர்களா மாறுறீங்க. முதல் முறையா அவங்க அந்த பங்குகளை வித்தாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க, அதாவது IPO. அன்னைக்கு அவங்க அந்த ஷேரை விற்க வரும்போது அதோட வேல்யூ 100 ரூபாய்னா, ஆனால் 100 ரூபாய்க்கே அந்த பங்கு விற்குமான்னு கேட்டால் 100 ரூபாய்க்கும் அந்த கம்பெனியோட பங்கு விற்கலாம். இல்லை அந்த கம்பெனியை ஒருவேளை நல்ல கம்பெனின்னு மக்கள் மனசில் இருந்ததுன்னா அது ஆரம்ப காலகட்டத்திலேயே 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய் வரைக்கும் கூட போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஆரம்ப கால வேல்யூஷன் 100 தான் இருந்தது. ஆனால் மக்கள் அதுக்கு கொடுத்து வாங்கின பணம் 500. சரி, இந்த பங்குகள்லாம் விற்கிறதால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக சொல்லலாங்க. ஒன்று வந்து டிவிடெண்ட். டிவிடெண்ட் அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனி நடத்துறாங்கல்ல, நடத்தி அதிலிருந்து வர்ற ப்ராஃபிட்டை அந்த கம்பெனியோட போர்டு மெம்பர்ஸ்லாம் டிசைட் பண்ணி இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா அந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட்டை எத்தனை ஷேர் இருக்கோ அத்தனை ஷேர்ஸுக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போது 10 லட்சம் இருக்கிற அந்த கம்பெனிக்கு அந்த வருஷத்தில் ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 100 பங்கு இருக்குன்னா ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் அந்த வருஷம் முடியும் போது வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களை வந்து சேரும். பட் இந்த மாதிரி கொடுக்கறது மோஸ்ட்டாக வருஷத்துக்கு ஒரு தடவை, சம்டைம்ஸ் 2 or 3 டைம்ஸ் கூட நடக்கும். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் போர்ட் மெம்பர்ஸ் அதுக்கு அகெயின்ஸ்டாகவும் டிசைட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ப்ராஃபிட்டை கம்பெனியிலேருந்து வெளியே எடுக்காமல் இதை கம்பெனிக்காக ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது கம்பெனி க்ரோத்துக்காக யூஸ் பண்ணலாம், நியூ யூனிட் ஓப்பன் பண்ணலான்னு கூட முடிவெடுக்கலாம். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பங்கோட விலை ஏறும், அதாவது ஒரு ஷேரோட வேல்யூ ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்குன்னா 99% என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி நல்லா இருக்குது, ப்ராஃபிட்டில் போகுதுன்னு மக்களுக்கு ஃபீல் ஆச்சுனாலே அந்த கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ மேலே போகும். இந்த சமயத்தில் நாம் எந்த விலைக்கு வாங்கினோமோ அதை விட அதிக விலைக்கு ஸ்டாக்கை சேல் பண்ணலாம். வாங்கின விலைக்கும் விற்கிற விலைக்கும் வர வித்தியாசத்தை நீங்கள் லாபமாக எடுத்துக்கலாம். லாபங்கள் இருக்கிற மாதிரி ஸ்டாக்கோட விலை சம்டைம்ஸ் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எந்த ஸ்டாக்கையும் ஃப்ளூக்கில் யோசிக்காமல் வாங்கக்கூடாது, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வாங்கணும். கிறிஸ்மலுக்கு 15 இயர்ஸாக இந்த ஃபீல்டை பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா we will help you. ஓகே, we will continue. சம்டைம்ஸ் சில கம்பெனி பற்றி மக்கள்கிட்ட நல்ல எண்ணம் இருக்கும், கம்பெனியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், பட் ஸ்டாக் ப்ரைஸ் லோவாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஒன்று விலை அதிகமாக விற்கப்பட்டுருக்கும், இல்லைனா விலை குறைவாக விற்கப்பட்டுருக்கும். சரியான விலைக்கு பெருசாக விற்கப்பட்டது கிடையாது. இதுக்கு பேர் தான் புல்லிஷ் மார்க்கெட் அண்ட் பியரிஷ் மார்க்கெட். இதை பற்றி ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், எவ்வளோ நாளைக்கு ஸ்டாக்ஸ் வாங்கி நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா there is no limit. வாங்கின நெக்ஸ்ட் செகண்டே கூட விற்கலாம், so many இயர்ஸ் கூட ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டாக்ஸ்னா என்ன, டிவிடெண்ட்னா என்ன, ப்ராஃபிட்னா என்ன,
ஐபிஓனா என்னன்னு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்மல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.